ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் தமிழ்ச்செல்வியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு சேது. ஏன்னா அவங்களுக்கு பிரசவ வலியும் வந்துருச்சு, அதுவும் இல்லாமல் ஆக்சிடெண்ட்டும் ஆயிருக்கு. அப்போ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அவங்க ஃபேமிலி நம்பரை யாராவது வர சொல்லுங்கள், ஏன்னா பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர்கிட்ட. அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, டாக்டர் கையெழுத்து எதனா வேணும்னா நான் போடுறேன், நான் வந்து சோழவந்தான் தொகுதியோடைய எம்எல்ஏ தான் அப்படின்னு சொல்கிறாரு சேது. உடனே அந்த டாக்டர் கூட இருக்கிறவர் என்ன சொல்கிறேன்னா, ஆமாங்க சார், இவர் வந்து எக்ஸ் மினிஸ்டர் ராசாங்க ஐயாவோட பையன்தான் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எம்எல்ஏவாக இருக்கலாம் நீங்கள், ஆனால் பேஷண்ட்டுக்கு உறவுக்காரு தான், அவங்க ஹஸ்பண்டோ யாராவது தான் கையெழுத்து போடணும், நீங்கள் போட முடியாதுன்றாங்க. அப்போ உடனே தயக்கமாக என்ன சொல்கிறாருன்னா சேது, நான் தமிழ்ச்செல்வியோடைய ஹஸ்பண்ட் தாங்க அப்படின்றாரு. என்னங்க இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க, பேஷண்ட் இவ்வளோ சீரியஸாக இருக்காங்கன்ற, என்ன நீங்கள் திடீர்னு இங்கே பாருங்கள், கையெழுத்து போகிறதுக்காகலாம் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, அப்படிலாம் முடியாது, ஹாஸ்பிட்டல் ரூல்ஸுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாரு அவர். அதுக்கு வந்து இல்லைங்க, நான் தாங்க வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கல்யாண ஃபோட்டோவை காட்டுறாரு. அப்படி காமிச்ச உடனே அந்த சாரும் நம்பிட்டு, சரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான இதை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த டாக்டர். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் வந்து தமிழ்ச்செல்விக்கு பிரசவம் நடக்குது. அந்த பிரசவம் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து தமிழ்ச்செல்வி கூட இது பிரசவம் பார்க்குற ஒரு நர்ஸுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. தலைவலியும் சுத்தலுமாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் என்னால் ஜுரமாக இருக்குது, என்னால் முடியல டாக்டர்னு போயிடுறாங்க. அப்போ யாராவது பேஷண்ட்டுடைய ரிலேஷனோ ஹஸ்பண்டோ யாராவது இருந்தால் உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் சொன்னதும் வெளியே வந்து பார்த்ததும் சேது தான் இருக்கிறாரு. அப்போ சேதுவை கூப்பிட்டு உடனே உள்ளே கூப்பிட்றாங்கன்னதும், சார் வாங்க சார், நீங்கள் வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போனதும் அவங்க பேஷண்ட்டுடைய தலையை பிடிங்க, நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இழுத்து மூச்சு விட சொல்லுங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே இவரும் போகிறாரு, தமிழ்ச்செல்வி தலையை பிடிக்கிறாரு. தமிழ்ச்செல்வி அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து, தமிழ் நல்லா இழுத்து மூச்சு விடு, தமிழ் நல்லா இழுத்து மூச்சு விடு தமிழுன்றாரு சேது. உடனே இவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் சேதுக்கு கல்யாணங்க, 2வது கல்யாணம் நடக்க இருக்குது. ஆனால் மண்டபத்தில் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க, சேது வரவே இல்லை. மாப்பிள்ளை வரலன்னதும் எல்லாருமே வந்து கிளம்பலாம், இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது முன்னாள் அமைச்சர் ராசாங்க என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக மாப்பிள்ளை வந்துடுவார், இந்த நேரம் போனால் என்ன, அடுத்த நேரம் என்னவோ அப்போ சேது வந்து தாலி கட்டுவான் என் புள்ள அப்படின்றாரு. உடனே ஐஸ்வர்யா அழுகுறாங்க, சேது மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவோ தானே நான் இவ்வளோ தூரம் மணமேடை வரையும் வந்து உக்காந்தேன், கடைசியில் இப்போ இது மாதிரி பண்ணிட்டாரே, என் கல்யாணம் நடக்காதா, நான் எதனா பண்ணிப்பேன் கல்யாணம் நடக்கலைன்னா, இதை என்னால் தாங்கிக்கவே முடியாதுன்னு அழுகுறாங்க. ஆனால் ஐஸ்வர்யாவை எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க, சேது வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ்ச்செல்விக்காக அங்கே சேது வந்து டெலிவரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. டெலிவரி பார்த்துட்டு இருக்கும்போது பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழ்ச்செல்வி, ஆனால் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வியோடைய அப்பா, அம்மா, தங்கச்சி, பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வந்ததும் கேட்குறாங்க, அங்கே கேட்டதும் ஒரு சிஸ்டர் கேட்டதும் அவர் சேதுன்றவர் உள்ளே தான் இருக்கிறாருன்றாங்க. ஐயோ, ஒரு கெட்டதில் ஒரு நல்லது, ஒரு நல்லதில் இன்னொரு நல்லது, இப்போ ரொம்ப சந்தோஷம், என் பேரனையும் என் பேத்தியும் நீ சேர்த்து வச்சினா போதும்னு பாட்டி கடவுளை வேண்டுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்விக்கு ஆண் குழந்தை பிறகுதுங்க. ஆண் குழந்தை பிறந்த உடனே ஒரு இமோஷ்னலாக ஆயிடுறாரு சேது. இமோஷ்னலாக ஆன பிறகு உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்றாங்க. தமிழ்ச்செல்விக்கும் நல்லபடியாக பிரசவம் ஆகி முடியுது. உடனே சேது வெளியே வராரு. வெளியே வந்ததும் குழந்தைய கழுவி எடுத்துகிட்டு வந்து அப்பத்தா கிட்ட கொடுக்குறாங்க. அப்பத்தா வாங்கி, என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுத்துருக்கியே பெரிய மந்த கருப்பு, உமக்கு ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சாமியெல்லாம் வேண்டுறாங்க. வேண்டதும் சேது, இந்தாயா முதல்ல ஆண் குழந்தை பிறந்திருக்குயா, உன் பிள்ளைய கையில் வாங்குயா, இந்தாயா கையில் வாங்கி கொஞ்சியான்றாங்க பாட்டி. அப்படியே சேது நிற்கிறாருங்க.
குழந்தைய வாங்காமல் அப்படியே அவர் என்னென்னவோ நினைக்கிறாரு. நினச்சி அப்படியே குழந்தைய இந்த இடத்துல இந்த கதையை இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு சேது அந்த குழந்தைய வாங்கி கொஞ்சுவாரா, இல்லை ஐஸ்வர்யாக்காக போயிட்டு கல்யாண மேடையில் நின்று ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டுவாரா? இது ரெண்டுத்தில் என்ன நடக்குதுன்னு நாளைய வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.